சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கலவை, அதாவது அலகு 3 தரம் 11 அலகு 3 கலவையில் வந்த கடந்த கால பகுதிவன் வினாக்களின் தொகுப்பு. கலவையில் வந்த கடந்த கால பகுதிவன் வினாக்களின் தொகுப்பு. இப்போ பார்ட் 1ல் வந்து கேள்வியில தொகுப்பு ஃபுல்லாக இந்த கிளாஸில் பார்ப்போம். அதாவது எங்கேருந்து வந்துச்சுன்னா 2016ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 வருஷம் வந்து இந்த கலவையில் பாஸ் பேப்பர் தொகுப்பு கேள்வி செய்யப்படும். இந்த கலவையில் மட்டும் வந்து கேள்வி. இந்த கலவையில் மட்டும் அந்த கேள்வி இடத்துல பாருங்க, 2016 தொடங்கி 2024 இடையில 2 வருஷம் 2 கேள்வியில வந்து ஒரு வருஷத்துல 2 கேள்வி. உதாரணம் 2019 எடுத்தோம்னா 14வது MCQ, அதே மாதிரி 29வது MCQ. அதே மாதிரி 2020ஆம் ஆண்டு பார்த்தோம்னா 26வது MCQ, 30வது MCQ. இப்படி ஒரு வருஷத்துல 2 கேள்வியும் வருவது, அதே மாதிரி ஒரு வருஷத்துல ஒரு கேள்வியும் வருவது. இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, கலவைன்ற பாடத்துல என்ன மாதிரி கேள்வி வந்துருச்சு, எப்படி அந்த கேள்வியை லேசா அணுகுது, எப்படி அந்த கேள்வியை லேசா அணுகி லேசா செய்யுது, என்ன சமன்பாடை பிரயோஜனம் தியரியோட சேர்த்து நம்ம இன்னைக்கு அந்த கேள்வியை பார்ப்போம். எத்தனை வருஷம் கேள்வி பார்க்க போறோம்டா, கிட்டத்தட்ட 8 வருஷம் பாஸ் பேப்பர் கேள்வி பார்க்க போறோம். அதுல முதலாவது பார்க்க போற கேள்வி நம்ம என்ன கேள்விடா, 2016ஆம் ஆண்டு 33வது MCQ வந்த கேள்வி. இந்த கலவையில கேள்வியில இந்த வந்த கேள்வியிலேயே திரும்ப திரும்ப ஒரே தியரியை செக் பண்றேன், அதாவது ஒரே தியரி அறிவுரிச்சான்னு பார்க்குற கேள்வியே வந்துருச்சு. அதே மாதிரி அப்படின்னா உதாரணமா ஒரு கேள்வியில வந்து உப்பளம் வருதுண்டா, அந்த உப்பளத்துல 3 பாத்திருக்கு. அந்த உப்பளத்துல வந்து கேள்வி இதுல நிறைய கேள்வி வச்சு, எத்தனா பாத்தியில எந்த உப்பு வீல் படிவாகும், என்ன மாதிரி உப்பு வீல் படிவாகும் வந்து கேள்வியே இல்லை நிறைய கேள்வி கடப்படும். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, கலவையில வந்து எல்லா பாஸ் பேப்பர் கேள்வி கிட்டத்தட்ட 8 வருஷம் பாஸ் பேப்பர் கேள்வியில MCQ மட்டும் இதுக்கு வார அடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். நம்ம கலவையில வந்து வந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி எப்படி வந்துருச்சு, எஸ்ஏ கேள்வி எப்படி இருந்துச்சு, இதுக்கு பிறகு வார கிளாஸ்ல பார்ப்போம். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போறது MCQ. அதுல முதலாவது MCQ பார்க்க போறோம் 2016ஆம் ஆண்டு 33வது MCQ. 2016ஆம் ஆண்டு 33வது MCQ பார்க்க போறோம். சரி, 2016ஆம் ஆண்டு 33வது வந்து MCQ மூலம் பார்ப்போம். என்ன கேள்விண்டா, 10 மூல்கள் நீரில் NaOH-இன் 2 மூல்களை கரைக்கும் போது, அதாவது என்ன சொல்றாங்கடா, ஏற்கனவே ஒரு குடுவையில் ஒரு முகவையில் வந்து 10 மூல் என்ன அடிச்சான், நீர் அடிச்சான். 10 மூல் நீர் காணப்படுது, 10 மூல் நீர் அடிச்சான். இந்த 10 மூல் நீர்ல வந்து NaOH-இன் 2 மூல்களை கரைக்கும் போது, அப்ப மேல எவ்வளவு ஊத்தி கரைக்கிறாங்க, NaOH-ல 2 மூலை ஊத்தி கரைக்கிறாங்க. NaOH யாரு, 2 மூல் NaOH, 2 மூல் யாரு, NaOH. அப்ப 10 மூல் நீர்ல NaOH-ல 2 மூலை கரைக்கும் போது NaOH-இன் மூல் பின்னம் யாது, NaOH-ல மூல் பின்னம் யாது. முதலாவிட கொடுத்திருக்காங்க 1/10, ரெண்டாவிட 1/6, மூணாவிட 1/5, நாலாவிட 5/6. இதை எப்படி செய்யறது பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மூல் பின்னத்துக்குரிய சமன்பாடு இருந்துச்சு. மூல் பின்னத்துக்குரிய சமன்பாடு, மூல் பின்னம் சமன், மூல் பின்னம் சமன். இப்படி போடாம என்ன போறேன்னு சரி கொஞ்சம் தள்ளி போறேன்னா, மூல் பின்னம் சமன். மூல் பின்னத்துல சமன்பாடு என்னண்டா, கீழே போடக்கூட நம்ம போடணும் கரைசலின் மொத்த மூல், கீழே போடணும் கரைசலின் மொத்த மூல், கரைசலின் மொத்த மூல். மேல போடணும் குறித்த கூறின் மூல், குறித்த கூறின் மூல். மூல் பின்னத்துல சமன்பாடு கரைசலின் மொத்த மூலுக்கு மேல குறித்த கூறின் மூல். இப்ப யாரோட மூல் பின்னம் இருக்கிறாங்கடா, NaOH-இன் மூல் பின்னம். உங்களுக்கு தெரியும் கரைசல் யாரை சொல்ற, கரையத்தையும் கரைப்பானையும் சேர்த்து சொல்லுவாங்க கரைசல், கரையத்தையும் கரைப்பானையும் சேர்த்து சொல்லுவாங்க கரைசல். இங்க கரையம் யாருன்னு பார்த்தோம்டா NaOH, இங்க கரைப்பான் யாரு, நீர். ஆகவே 10 மூல் நீருக்குள்ள 2 மூல் NaOH போட்டு கரைக்கிறாங்க. அப்ப இந்த கரைப்பானான நீரும் கரையமான NaOH சேர்ந்து என்ன செய்ய போகுது தெரியுமா, 10 மூல் எத்தனை மூல் வரப்போகுது, 12 மூல். ஆமா இல்லையா, இந்த கரைப்பான் நீர் 10 மூல், கரையம் 2 மூல். அப்ப 2 கரைப்பானும் கரையம் சேர்ந்து என்ன வரப்போகும், கரைசல் உருவாகும். அப்ப கரைசல் வந்து எவ்வளவு வரப்போகும்டா, 10 மூலை 2 மூலையும் கூட்டி மொத்தம் எத்தனை மூல் போடுவீங்க, கீழே 12 மூல். கீழே எத்தனை மூல் போட போறீங்க, 12 மூல். போட்டேன். குறித்த கூறின் மூல்டா, யார மூல் பின்னம் கேட்கிறாங்களோ அவங்கள மேல போடணும். உங்க கேட்டது யார மூல் பின்னம், NaOH-இன் மூல் பின்னம். யார மூல் பின்னம், NaOH-இன் மூல் பின்னம். அப்ப NaOH-இன் மூல் பின்னம் இருக்கிறதால NaOH எத்தனை மூல் போடுறாங்க, 2 மூல். எத்தனை மூல், 2 மூல். இப்ப மேலே கீழே மூலும் வெட்டுப்பட ஒரு 2/12 என்ன அர்த்தம், 2ஆல சுருக்குனா 1/6, 1/6. ஆக விட எத்தனை வரப்போகுது, 1/6ன்றது 2வது விட. ஆக 2016ஆம் ஆண்டு 33வது MCQ முடிஞ்சு. சின்ன ஒரு விஷயம். இவங்க கொஞ்சம் கேட்ட அறிவு என்னண்டா, மூல் பின்னத்துல சமன்பாடு தெரியுமா,
மூல் பின்ன ஞாபகம் இருச்சா அதை செக் பண்ணுறது தான் அந்த கேள்வி போட்டுச்சாங்க. அப்போ மூல் பின்னம் யாரை சொல்றேன்டா கரைசலின் மொத்த மூலின் மேல் குறித்த கூறின் மூல். கரைசல்ற மொத்த மூலின் மேல் குறித்த கூறின் மூல். கரைசல் யாரு சொல்றேன்டா கரையத்தையும் கரைப்பானையும் சேர்த்து சொல்றேன். இங்க கரையம் யாருண்டா NaOH, கரைப்பான் யாரு நீர். அப்ப ரெண்டு பேரையும் சேர்த்தா கரைசல் உருவாகுமா உருவாகாதா உருவாகும். ஆகவே 10 மூலம் 2 மூலம் எத்தனை மூல் வரப்போகுது 12 மூல். மேல போடணும் யாருண்டா குறித்த கூறின் மூல். அவங்க நீரை கேட்டா நான் நீரை போட்டிருப்பேன். அவங்க எண்ணெய் வச்சு இருக்கிற என்ன போடுறோம் எண்ணெய் வச்சுற மூளை போடுறோம். அப்படி போட்டோம் எண்ணெய் வச்சு எத்தனை மூல் 2 மூல். எத்தனை மூல் 2 மூல். ஆகவே மூலும் வெட்டுப்பட்டா அழகு வராது அழகு இல்லை. அப்ப 2ஐயும் 12ஐயும் சுருக்கணும்னா 1 கீழ் 6 1 கீழ் 6. ஆகவே 1 கீழ் 6 வரை எத்தனை இருக்கு 2வது விடு. இவ்வளவுதான் 2016ஆம் ஆண்டு 33வது MCQ கேட்ட கேள்வியா. சரி இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா 2017ஆம் ஆண்டு 20வது MCQ, 16ஆம் ஆண்டு 33ஆம் MCQ முடிஞ்சு ஒரு வருஷ கேள்வி முடிஞ்சு. அடுத்த கேள்வி என்னன்னா 2017ஆம் ஆண்டு 20வது MCQ வந்து கேள்வி பார்ப்போம். கேள்வி என்னண்டா கடல் நீரிலிருந்து கரியுப்பை உற்பத்தி செய்யும் செயல்முறையில் முதலாம் கமா மூன்றாம் பாத்திகளில் வீழ்வடிவாகும் உப்புக்கள் முறையே. சரி ஒரு உப்பளம் ஒன்று செய்கிறேன்டா அங்கே வந்து 2 காரணி அவசியம். எத்தனை காரணி அவசியம் 2 காரணி. ஒன்று சூழற்காரணி அவசியம், இன்னொன்று புவியியல் காரணி அவசியம். என்ன காரணி அவசியம் சூழற்காரணி அவசியம், அடுத்து புவியியல் காரணி அவசியம். சூழற்காரணி யார் அவசியம்டா சூழற்காரணியை பார்த்தோம்டா உலர்ந்த காற்று வீசக்கூடிய கடுமையாக வெப்பநிலை நிலவக்கூடிய பிரதேசமாக காணப்படணும். உலர்ந்த காற்று வீசணும், கடுமையான வெப்பநிலை இருக்கணும் அந்த இடத்துல. அதே மாதிரி மழை வீழ்ச்சி குறைவாக கிடைக்கணும். மழை வீழ்ச்சி எப்படி கிடைக்கணும் குறைவாக கிடைக்கணும். புவியியல் காரணி என்னன்னு பார்த்தோம்னா சமதரையான நீர் வடிந்தோடக்கூடிய களிமண் தரையாக காணப்படுறது. இது வந்து ஒரு பேசிக் அறிவு. சரிதானே சமதரையான நிலம் இருக்கணும், நீர் வடிந்தோடக்கூடிய நிலம் இருக்கணும். சரிதானே சரி ஒரு உப்பளம் ஒன்று செய்கிறேன்டா 3 பாத்தி அமைப்போம். எத்தனை பாத்தி அமைக்கிறோம் 3 பாத்தி. அதுல முதலாவது பாத்தி 1, ரெண்டாவது பாத்தி 2, மூணாவது என்ன பாத்தி 3. பாத்தி 1 பாத்தி 2 பாத்தி 3. உப்பளத்திலிருந்து உப்பு பிரித்தெடுக்கிற 2 முறை இருச்சு. உப்பளத்திலிருந்து உப்பை பிரித்தெடுக்கக்கூடிய 2 முறை. அதுல முதலாவது முறை என்னண்டா உப்பளத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஆவியாகி விட்டோன்னே உப்பு பளிங்காக செஞ்சு படிய தொடங்கும். அப்போ முதலாம் முறை வந்து ஆவியாக்கல், 2ஆம் முறை வந்து என்னது பளிங்காக்கல். முதலாம் முறை ஆவியாக்கல், 2ஆம் முறை என்னது பளிங்காக்கல். சரி இப்போ முதலாவது பாத்தியை பார்ப்போம். முதலாவது பாத்தி எப்படி இருக்கணும்டா ஆழம் குறைவாகும். பாருங்க ஏனைய பாத்தி ஆழம் வந்து பெருசாயிடுச்சு, மந்த பாத்திரத்தில் ஆழம் எப்படி சின்னதாக இருந்துச்சு. ஆழம் குறைவாகவும் அகலமாகவும் இருக்கணும். ஆழம் குறைவாகவும் அகலமாகவும் காணப்படணும். சரிதானே சரி ஏன் அப்படி இருக்கணும்டா ஆழம் குறையிருந்தா அதிக அளவு சூரிய ஒளி எல்லா இடத்துலையும் படும், லேசா படும். ஆழம் கூடண்டா சூரிய ஒளிக்கு போறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஆழம் குறைவா இருக்கிறதால சூரிய ஒளி லேசனை செய்யும் எல்லா இடத்துலையும் படக்கூடியதா இருக்கு. அதேமாதிரி அகலம் இருக்கிற காரணம் என்னடா நிறைய பரந்த பிரதேசங்கள்ல ஃபுல்லான செய்யும் சூரிய ஒளி பட்டு குயிக்கான செய்யும் தண்ணி ஆவியாகக்கூடியதா இருக்கு. தண்ணியை செய்யக்கூடியதா இருக்கு, ஆவியாகக்கூடிய இருக்கு. இப்போ பார்ப்போம் முதலாவது பாத்தியில இருக்கிற உப்புக்கள் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்ப்போம். முதலாவது பாத்தியில இருக்கிற உப்புக்கள் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா முதலாவது இருக்கிறது வந்து கல்சியம் கார்பனேட் CaCO3, கல்சியம் சல்ஃபேட், மக்னீசியம் சல்ஃபேட், மக்னீசியம் குளோரைட், சோடியம் குளோரைட். இவ்வளவு உப்பு வந்து என்ன செய்வாங்க முதலாவது பாத்தியில இருப்பாங்க. முதலாவது பாத்திக்கு வந்து சூரிய ஒளி பட்டு தண்ணியெல்லாம் ஆவியாகி போகக்கூடும். தண்ணியெல்லாம் ஆவியாகி போனாங்கடா இந்த பாத்திக்கு ஒரு செறிவு இருந்துச்சு. அந்த பாத்திர செறிவு 2 மடங்கு ஆகணும்னு இதுல ஒரு உப்பு படிய தொடங்கும். கரைதிறன் மிக மிக குறைந்த உப்பு யாருண்டா அவர் தான் யாரு கல்சியம் கார்பனேட். இவர் என்ன செய்வது தெரியுமா உடனே இதுல படிவார். கல்சியம் கார்பனேட் படிஞ்ச உடனே மிச்சம் இருக்கிற இந்த 4 உப்பு என்ன செய்யும் தெரியுமா அடுத்த பாத்திக்கு அனுப்பப்படும். மிச்சம் 4 உப்பு தண்ணி என்ன செய்யும் அடுத்த பாத்திக்கு அனுப்பப்படும். ஆக இந்த பாத்தியில் அனுப்புனாங்கடா அடுத்த பாத்தியில வந்து சேர்ற பதார்த்தம் யாருன்னு பார்த்தோம்டா ஒன்று கல்சியம் சல்பேட், அதே மாதிரி மக்னீசியம் குளோரைட், அதே மாதிரி மக்னீசியம் சல்பேட், அதே மாதிரி சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைட். அப்போ பாத்தி 1ல வந்து கல்சியம் கார்பனேட் வீழ்படிவாகும். மிச்சம் இருக்கிற 4 உப்பு எத்தனை பாத்திக்கு அனுப்பப்படுது 2ஆம் பாத்திக்கு. 2ஆம் பாத்தியில செறிவு வந்து 4 மடங்கு ஆகணும்னு. 2ஆம் பாத்தியில செறிவு வந்து
4 மடங்காகணும்னு இதுல ஒரு உப்பு படியும். அது என்ன உப்புண்டா? கல்சியம் சல்பேட். இங்க படிவாங்க. யார் படிக்க போறாங்க? கல்சியம் சல்பேட் படி. கல்சியம் சல்பேட் படிக்கணும். எத்தனை உப்பு மிச்சம்? 3 உப்பு. ஒன்று மக்னீசியம் குளோரைட், மக்னீசியம் சல்பேட், அடுத்து என்ன? சோடியம் குளோரைட். இந்த 3 உப்பு என்ன செய்யும் தெரியுமா? அடுத்த 3ஆம் பாத்திக்கு எடுத்து விட போறோம். 3ஆம் பாத்தியில பார்த்தோம்னா 3ஆம் பாத்தியில மக்னீசியம் குளோரைட் காணப்படும். அதே மாதிரி மக்னீசியம் சல்பேட் காணப்படும். அதே மாதிரி சோடியம் குளோரைட் காணப்படும். இந்த 3 உப்புலையும் நம்மளுக்கு தேவையான கரியுப்பு யாருண்டா? சோடியம் குளோரைட். யாரு? சோடியம் குளோரைட். அப்ப இந்த 2 உப்பு யாருன்னு கேட்டா இது வந்து மாசு. மாசுண்டா அதுல வர ஊத்து. இந்த உப்புல வேலை என்னண்டா? உங்க வளிமண்டலத்துல இருக்கிற நீராவியை உறிஞ்சி கசியக்கூடிய கசிவாங்க தெரியுமா? உப்பு கசியிற. அந்த உப்பு கசியத்துக்கு யார் காரணம்டா? ஒன்று மக்னீசியம் குளோரைட், அடுத்து யாரு? மக்னீசியம் சல்பேட். உங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்கடா? கசப்பு தன்மை உள்ள உப்பு பறிக்கும். என்ன பறிக்க போது? கசப்பு தன்மை உள்ள உப்பு. ஆகவே நம்மளுக்கு தேவையான உப்பு யார்? உப்பு சோடியம் குளோரைட். 3ஆம் பாத்திர செறிவு 10 மடங்கு ஆகணும்னே இந்த உப்பெல்லாம் படிய தொடங்கும். 3ஆம் பாத்திர செறிவு 10 மடங்கு ஆகணும்னே இந்த உப்பெல்லாம் படிய தொடங்கும். படிஞ்சதுக்கு பிறகு இந்த இதுக்குள்ள திரவம் என்ன கலர்ல மாறிக்கும்டா? சிவப்பு நிறமா மாறிடுச்சு. என்ன கலர்ல மாறிடுச்சு? சிவப்பு நிறம். இந்த சிவப்பு நிறத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்கடா? தாய் திரவம். என்ன திரவம்? தாய் திரவம். இந்த சிவப்பு நிறத்துக்கு பேர் சொல்லுவாங்க தாய் திரவம். இது சிவப்பு நிறமா மாறின பிறகு இதை எடுத்து 6 மாசம் குமிக்கி வைக்கப்பட என்ன செய்வாங்க தெரியுமா? குமிக்கி வச்சாங்கடா. இந்த மக்னீசியம் குளோரைட்டும் மக்னீசியம் சல்பேட் என்ன செஞ்சு தரும்? கரைஞ்சி போய் தரும். கடைசியாக மிங்க போற உப்பு யாரா இருக்கும்? சோடியம் குளோரைட் ஆகும். அப்போ ஒரு உப்பளம் அமைக்கிற நம்மளுக்கு எத்தனை பாத்தி வேணும்? 3 பாத்தி. முதலாவது பாத்தி, 2வது பாத்தி, 3வது பாத்தி. முதலாவது பாத்தியில சரி 2 மடங்கு ஆகணும்னே கல்சியம் கார்பனேட் படியுது. 2வது பாத்தியில சரி 4 மடங்கு ஆகணும்னே கல்சியம் சல்பேட் படியுது. 3ஆம் பாத்தியில சரி 10 மடங்கு ஆகணும் எல்லா உப்பும் படியும். அந்த உப்பு படியக்குள்ள அந்த கடைசியில் நிறம் என்ன வைக்க போறாங்க? சிவப்பு நிறம் வரைக்கும். அப்ப இங்க என்ன திரவம் சொல்ற? தாய் திரவம். பிறகு இந்த எல்லா உப்பையும் எடுத்து குமிச்சு வச்சோம்டா, மணல் குவியல் மாதிரி குமிச்சு வச்சோம்டா, மக்னீசியம் குளோரைட் மக்னீசியம் சல்பேட் கரைஞ்சி வைத்திரும். கடைசியம் இங்க போறது என்ன உப்பு வரைக்கும்? நம்ம பயன்படுத்துற கரியுப்பா காணப்படும். இப்ப கேட்ட கேள்விக்குள்ள போவோம். இவ்வளவுதான் இதுல தியரி. இதுக்கு போற இந்த கேள்வி வந்து என்ன செஞ்சிடணும்? குயிக்கா செஞ்சு போட்டணுமா? ஒரு தரம் தியரி சொன்னா இதுக்கு போற வரக்குள்ள என்ன செய்ய லேசா செஞ்சிடணும். இப்ப பார்ப்போம். கடல் நீரிலிருந்து கரியுப்பை உற்பத்தி செய்யும் செயல்முறையில் 1ஆம், 3ஆம் பாத்திகளில் வீழ்படிவாகும் உப்புக்கள். 1ஆம் பாத்தியில யார் வீழ்படிவாகும்? 3ஆம் பாத்தியில யார் வீழ்படிவாகும் பார்ப்போம். 1ஆம் பாத்தியில வீழ்படிவாகும் யாரு? கல்சியம் கார்பனேட். அவன் முதலாவது பாத்தியில மோலா அடிச்சாங்க. செக் பண்ணி வரும். முதலாவது பாத்தியில யார் விட? கல்சியம் கார்பனேட் வந்து எடுக்கும் முதலாவது விடுது. அப்போ வருமா வராதா? வரலாம். இதனை செய்யலாம், வரலாம். கல்சியம் சல்பேட் வருமா? இது எத்தனை பாத்தி? 2ஆம் பாத்தி. ஆகவே இந்த விட தட்டு. இந்த விட வராது. மக்னீசியம் சல்பேட் வருமா? இது எத்தனை பாத்தி? 3ஆம் பாத்தி. அப்ப இந்த விட என்ன செய்யும்? தட்டு. 4ஆம் விடையிலையும் கல்சியம் கார்பனேட் வந்து எடுக்கு. அப்ப இந்த வருமா வரலவா? வரலாம். அப்ப இந்த விஷயம் முடியுது. அடுத்து இருக்கிறாங்க 3ஆம் பாத்தியில வீழ்படிவா வருதான். 3ஆம் பாத்தியில மக்னீசியம் குளோரைட், மக்னீசியம் சல்பேட், அடுத்து என்ன? சோடியம் குளோரைட். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இதுல வந்து சோடியம் குளோரைட் தான் எடுக்கும். அப்ப 3ஆம் பாத்தியில வருமா வராதா? அப்போ 1ஆம் பாத்தியில கல்சியம் குளோரைட், கல்சியம் கார்பனேட், 2ஆம் பாத்தியில என்ன? சோடியம் குளோரைட். இந்த சரியா 1ஆம் பாத்தியில வந்து கல்சியம் கார்பனேட், 3ஆம் பாத்தியில என்ன? சோடியம் குளோரைட். ஆக இந்த விட வருமா வரலவா? வரலாம். 2ஆம் விடையை பாருங்க. 2ஆம் விடை ஏற்கனவே வராது. 1ஆம் விடையை வச்சு தட்டிட்டோம். 3ஆம் விட வர மாட்டாது. 3ஆம் விடையும் வராது. 4ஆம் விட வர மாட்டேன் கேட்டா 4ஆம் விட ஏன் வராதுண்டா? 4ஆம் விடையில 1ஆம் பாத்தியில வீழ்படிவார உப்பு கல்சியம் கார்பனேட் என்ன? சரி. ஆனா 3ஆம் பாத்தியில கல்சியம் சல்பேட் வீழ்படிவாகுமா? இல்ல. கல்சியம் சல்பேட் வீழ்படிவாரு எந்த இடத்துல? பாத்தி 2ல. பாத்தி 2ல சரி 4 மடங்கு ஆனோடனே கல்சியம் சல்பேட் என்ன செய்யும்? வீழ்படிவாகும். அவங்க இங்க கல்சியம் சல்பேட் அந்த கூட்டுருங்கண்ணா போடு. ஆகவே 2017ஆம் ஆண்டு 20வது MCQ பாத்தீங்கன்னா அதுக்கு எத்தனை விட வரப்போகுது? முதலாவது விடு. ஆகவே இந்த MCQ என்ன செய்யுது? முடியுது. MCQ என்ன செய்யுது? முடியுது. சரிதானே? சரி. அடுத்த MCQ பார்த்தோம்டா. சரி, அடுத்த கேள்வி பார்த்தோம்டா. அடுத்த கேள்வி வந்து கலவையில வந்து 2017ஆம் ஆண்டு வந்து 22வது MCQ. அதாவது ஒரே வருஷத்துல 2 கேள்வி வந்துருச்சு. முதல் கேள்வி 2017ஆம் ஆண்டு 20ஆம் MCQ போன கிளாஸ்ல பார்த்துருந்தோம், போன வீடியோல பார்த்துருந்தோம். அதுமாதிரி இப்போ பார்க்குறது வந்து 2017ஆம் ஆண்டு 22வது MCQ. 2017ஆம் ஆண்டு 22வது MCQ. சரி, MCQ பாருங்க. குளுக்கோஸ் கரைசலொன்றின் திணிவு கனவளவு ஆகியவற்றின் சார்பில் 90 கிராம் டெசிமீட்டர் -3 90 கிராம் டெசிமீட்டர் -3 ஆகும். இதில் குளுக்கோஸின் செறிவு யாது? என்ன இருக்கிறாங்க? குளுக்கோஸின் செறிவு யாது? குளுக்கோஸின் சார் மூலக்கூற்று திணிவு 180. குளுக்கோஸில் சார் மூலக்கூற்று திணிவு என்னவா? 180. சரி, இந்த கேள்வியை பார்ப்போம். எப்படி அணுகுறேன்னு பார்ப்போம். இதில் முதலாவது 0.25 மூல் டெசிமீட்டர் -3, ரெண்டாவது 0.5 மூல் டெசிமீட்டர் -3, மூணாவது 0.75 மூல் டெசிமீட்டர் -3, நாலாவது 2 மூல் டெசிமீட்டர் -3. சரி, இந்த கேள்வியை மூலம் பார்த்துட்டு வருவோம். சரிதானே? சரி, உங்களுக்கு விளங்கணும். திணிவு கனவளவு பின்னம், அதாவது திணிவு கனவளவு பின்னம் மறைமுகமாக யாரை சொல்றாங்கடா? அடர்த்தி. என்னது? அடர்த்தி. அடர்த்திக்குரிய சமன்பாடு அடர்த்தி சமன்
திணிவின் கீழ் கனவளவு. திணிவின் கீழ் கனவளவு. அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அதாவது என்ன அர்த்தம்டா, எப்பவும் சமன்பாட்டுல கீழே வாராக்கள் நம்ம என்ன சொல்லணும்டா, ஓர் அலகு. என்ன சொல்ற, ஓர் அலகு. ஆகவே கனவளவு வந்துருச்சு கீழே. கனவளவு அளந்தது ஏதாவது டெசிமீட்டர் கணக்கில் அளந்திச்சாங்க. ஆகவே நான் கீழே சொல்லுவேன், ஓரலகு கனவளவில் காணப்படக்கூடிய திணிவு. கீழே அப்படி எங்க பாயணும், மேலே பாயணும். ஓரலகு கனவளவில் காணப்படக்கூடிய திணிவு அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லப்படும், அடர்த்தி எனப்படும். என்ன சொல்லப்படும், அடர்த்தி எனப்படும். ஆகவே அடர்த்தி என்னன்னா திணிவின் கீழ் கனவளவு. அவன் சொன்னது திணிவு கனவளவு பின்னம். என்ன சொன்னது, திணிவு கனவளவு பின்னம். அப்ப திணிவு கனவளவு பின்னம்டா மறைமுகமா யாரை சொல்றாங்க, அடர்த்தியை சொல்றாங்க. மறைமுகமா யாரை சொல்றாங்க, அடர்த்தி. ஆக அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு உண்டா, ஓரலகு கனவளவில் காணப்படக்கூடிய திணிவு அடர்த்தி எனப்படும். எப்படி சமன்பாடு சொல்ற, கீழே இருந்து மேல பாஞ்சி மேல இருந்து சைட்ல பாஞ்சிக்கிற சரி சரிதானே. அப்ப சமன்பாட்டுல ஏன் கீழே இருந்து போண்டா, கீழே இருந்து செல்லக்குள்ள எப்போ என்ன சொல்ற, ஓரலகு. என்ன சொல்ற, ஓரலகு. ஆகவே ஒரு சமன்பாடு தந்தா வரைவிலக்கணம் செல்ல பழகும். எப்படி வரைவிலக்கணம் சொல்ற, கீழே வச்சு ஓரலகு எடுத்து மேல அப்படியே பாஞ்சிக்கிற சரி. ஓரலகு கனவளவில் காணப்படக்கூடிய பதார்த்தம் என்ற திணிவு அடர்த்தி எனப்படும். இங்க தந்த தடவை பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுடா, 90 கிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3. ஆகவே திணிவு எத்தனை கிராம்னா 90 கிராம். திணிவு எத்தனை கிராம், 90 கிராம். போட்டா திணிவு 90 கிராம். கனவளவு எத்தனை டெசிமீட்டர் கணம், 1 டெசிமீட்டர் கணம். எத்தனை டெசிமீட்டர் கணம், 1 டெசிமீட்டர் கணம். இப்போ நீங்க இது அழகு மாட்டேன் செஞ்சு பாருங்க. 90 கிராம் அப்படி வரிச்சட்டும், 90 ஒன்னால விரிச்சா 90 தான். கிராம் அப்படி வரிச்சட்டும், டெசிமீட்டர் கணம் கீழே சகோல அடிச்சு மேல வரக்குள்ள வரப்போகுது சய. வரப்போகுது சய. ஆகவே 90 கிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3. இப்படி வாரத்தை தான் இந்த இந்த பின்னத்துல வாரத்தை தான் இப்படி சுருக்கி தான் நீச்சாங்க. இந்த பின்னத்துல வந்து என்ன செஞ்சாங்க, இப்படி சுருக்கி தான் நீச்சாங்க. அப்ப இதுல இருந்து ஒரு தரவணை நீங்க எடுக்கணும். என்ன அர்த்தம்டா, 1 டெசிமீட்டர் கணத்துல எத்தனை கிராம் இருந்துச்சு, எத்தனை கிராம் இருக்கு, 90 கிராம். எத்தனை கிராம், 90 கிராம். இப்ப இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம், கேள்வி செய்ய போறோம். இதை வச்சு தான் செய்ய போறோம், கேள்வி செய்ய போறோம். இப்போ அவங்க கேட்ட கேள்வி என்னடா, குளுக்கோஸின் செறிவு யாது, குளுக்கோஸின் செறிவு யாது. நான் இது ஒரு மூலையில எழுதி வச்சு 1 டெசிமீட்டர் கணத்துல 90 கிராம் இருக்கு. நான் சென்ன தரவு என்ன தெரியுமா, ஒரு மூலையில எழுதி வச்சு எங்க எழுதுவோம், எந்த இடத்துல 1 டெசிமீட்டர் கனவளவுல எவ்வளவு இருச்சாம், 90 கிராம் இருச்சாம். எவ்வளவு இருச்சாம், 90 கிராம் இருச்சாம். இதே வச்சுக்கிறோம். இப்ப கேட்ட கேள்வி அவங்க என்னடா, செறிவு. என்ன கேட்ட கேள்வி, செறிவு. செறிவு எப்படி காண்ற, செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு. ஆமா இல்லையா, எப்படி எப்படி இதுக்கு வர சொல்லிங்க, ஓரளவு கனவளவில் காணப்படக்கூடிய அப்படி மேல வாங்க பதார்த்தம் ஒன்றின் மூல எண்ணிக்கை செறிவு எனப்படும். விஷயம் முடியுது. ஓரளவு கனவளவில் காணப்படக்கூடிய பதார்த்தம் ஒன்றின் மூல எண்ணிக்கை செறிவு எனப்படும். இப்போ அவங்க கிட்ட செறிவு தானே, ஆகவே செறிவு சமன்பாட்டிலே போடுவோம். செறிவு காணப்படும். செறிவு சீன்றது செறிவு, செறிவு காணப்படும். இப்போ உங்களுக்கு மூல் தெரியுமான்னு கேட்டா, இதுக்குள்ள மூளைங்க நான் தரவுரிச்சா, தரவு எடுக்கா இல்ல. அப்ப நம்ம மூளை என்ன செய்யணும், காணணும். நம்ம அதை காணுவோம். நான் மூளை அப்படியே வச்சுக்கிறேன், நான் மூளை அப்படி வச்சுக்கிறேன். கனவளவு எனக்கு எத்தனை டெசிமீட்டர் கணம், 1 டெசிமீட்டர் கணம். எத்தனை டெசிமீட்டர் கணம், 1 டெசிமீட்டர் கணம். அது 1 டெசிமீட்டர் கணத்தை அப்படியோ போடுறேன். ஏன்னா அவங்க இதுல தரவு செலுத்தாங்க 90 கிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3. 1 டெசிமீட்டர் கணத்துல 90 கிராம் வச்சு சரி கிடக்கு. இப்ப எப்படி மூல் காண்று, மூளை போட்டோம்டா மூலால கனவளவு பிரிக்கிறேன்னா வந்துடும், செறிவு வந்துடும். வந்துடும் செறிவு. நாங்கள மூலக்கானவா தனியா, இதுதான் என் மூலக்கானவா. எப்படி மூல்கான்று, மூல் சமன், மூல்டன்னா எண் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. மூல்காண்டு மூல்காண்டு எப்படின்னா எண் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. விளங்குதா இது? கொஞ்சம் ஒரு மாதிரி பெருசாக என்னன்னா, தரப்பட்ட திணிவை ஸ்மால் எம், மூலர் திணிவை கேபிட்டல் எம் போடுறேன், அல்லது சார் மூல போட்டு திணிவை போடுவோம். சரிதானே? சரி, இப்போ பாருங்க என்ன நடக்க போகணும். என்னன்றது மூல், மூல் காணப்படும். தரப்பட்ட திணிவு எத்தனை கிராம், 1 டெசிமீட்டர் கணத்துல எவ்வளவு கிராம் இருந்துச்சாம், 90 கிராம். எத்தனை கிராம், 90 கிராம். ஆகவே தந்த திணிவு எங்க போட போறேன், மேல போடுறேன். இங்க போடுறேன் மேல. கீழே மூலர் திணிவு போடணும், கீழே மூலர் திணிவு போடணும். மூலர் திணிவு எப்படி பாக்குறேன்டா, இதுல சார் மூல கூட்டு திணிவு எதுக்கு சமனாய்க்க போகுது, மூலர் திணிவுக்கு சமனாய்க்கும். குளுக்கோஸை கூட்டி எடுத்தீங்கடா, கார்பனுக்கு 12, ஐதரசனுக்கு 1, ஒட்சனுக்கு 16 படி கூட்டி எடுத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை போகும், 180 வரும். அதை அவங்க தந்துட்டாங்க. ஆகவே மூலத்தின் உடத்தால ஒரு அழகை சேர்த்து போடுவோம். என்னண்டா 180 மூலத்தின் அழகு என்ன, கிராமூல் -1, கிராமூல் -1. இப்போ என்ன நடக்க போன்னு பாருங்க. கிராமும் கிராமும் என்ன செய்யப்படா, வெட்டுப்படும். கிராமும் கிராமும் என்ன செய்யப்படப்போ, வெட்டுப்படப்போ. கிராமும் கிராமும் என்ன செய்யப்படப்போ, வெட்டுப்படப்போ. 90ஐ 180 வெட்டினோம்டா அரை. அரை என்ன அர்த்தம், 0.5. அரை என்ன அர்த்தம், 0.5. மேல 1 கீழே 2, 0.5.
மூல் -1 கீழே இருந்துச்சு மேலே வந்து என்ன வரப்போ கிராம் கிராம் வெட்டுப்பட்டு மூல் -1 கீழே ஒன்று இருந்துச்சு அந்த மூல் -1 மேலே வந்து என்ன வரப்போ 0.5 மூல் மூல் காண்ற விஷயம் முடிச்சு எப்படி மூல் கண்டம் n சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு தரப்பட்ட திணிவு ஒரு டெசிமீட்டர் கணத்துல 90 கிராம் எனக்கு தெரியும் அதுக்குள்ள மூலர் திணிவு 180 கூட்டி எடுத்தா 180 வரும் அவங்க பிரேக்கெட்ல தந்திச்சாங்க அதுக்கு அழகு சேர்க்கணும் கிராம் மூல் -1 கிராமும் கிராமும் வெட்டுப்படும் 90 180 வெட்டுப்படும் வெட்டுப்பட்டா 6 எத்தனை 6 அரண்டா சைபத சாஞ்சி மூல் -1 கீழே -1 இருக்கு மேல என்ன வரும் மூல் வரும் இப்போ மூலையும் கண்டுபிடிச்சிட்டு அப்ப எண்ணுக்கு பதிலா மூல் கண்டுபிடிச்சாச்சு தானே இப்போ அதை வந்து பிரதிடுவோம் எண்ணுக்கு பதிலா 0.5 மூல் கீழே என்ன வரப்போகுது ஒரு டெசிமீட்டர் கணம் இப்போ சொல்லுங்க எனக்கு 0.5 மூல ஒரு டெசிமீட்டர்ல பிரிச்சா எந்த ஒரு பெருமானத்தையும் ஒன்னால பிரிச்சா அதை விட வரப்போ ஆகவே 0.5 மூல் டெசிமீட்டர் கணம் கீழே சகவுல இருக்கு மேல என்ன வரப்போ மூல் டெசிமீட்டர் -3 என்ன டெசிமீட்டர் அது அப்ப இவ்வளவுதான் இந்த கேள்வி அப்ப இந்த கேள்வியில வந்து இந்த சமன்பாட்டுல இருந்து தரவு எடுத்து போட்டு அதாவது ஒரு டெசிமீட்டர் கணத்துல 90 கிராம் வச்சு அந்த தரவு எடுத்துட்டோம்னா அந்த 90 கிராம் வச்சு என்ன பண்றது மூல் கண்டுபிடிக்கணும் அந்த மூளை கொண்டு இங்கே போட்டோம் டெசிமீட்டர் கணம் எப்படி கண்டுபிடிச்சோம் அவங்களே சொல்றாங்க ஒரு டெசிமீட்டர் கணத்துல தான் 90 கிராம் இருந்துச்சா ஆகவே மூலுக்கு பதிலாக 0.5 மூல் போட்டு டெசிமீட்டருக்கு பதிலாக ஒரு டெசிமீட்டர் கணம் போட்டு பிரிச்சோன்னே 0.5 மூல் டெசிமீட்டர் -3 அப்படி வர விட எங்க இருக்கீங்களா ரெண்டாவது விடு எத்தனை விட ரெண்டாவது விடு ஆகவே இந்த கேள்வியும் முடியுது பாருங்க எவ்வளவு சின்ன சின்ன கேள்வி இது ரெண்டு சமன்பாடு இந்த தரவை வச்சு இதை எடுக்கிறீங்களான்னு பாக்குறாங்க எடுத்துட்டோம் எடுத்து போட்டு டெசிமீட்டர் கணம் தெரியும் செறிவு சமன்பாட்டில் போற மூலின் கீழ் கனவளவு மூல் தெரியா ஆனா கனவளவு தெரியுமா தெரியாவா தெரியும் ஒரு டெசிமீட்டர் கணம் மூல் காணப்புறம் என் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூல திணிவு தந்த திணிவு ஒரு டெசிமீட்டர் கணத்துல எவ்வளவு வைக்க போறாங்க 90 கிராம் எத்தனை கிராம் 90 கிராம் மூல திணிவு தந்து அவங்களே கூட்டி வச்சாங்க அதை எடுத்துக்கொண்டு அப்படியே போட்டு கிராம் மூல் -1 சேர்த்து போடுங்க மூல திணிவு அழகு போட்டு கிராம் கிராம் வெட்டுப்படும் 90 180 வெட்டுப்படும் வரப்போ அரை இந்த மூல் -1 மேல வந்து மூல் வரும் அப்ப அரை மூல் ஆக அரை மூல் அப்படியே போட்டு ஒரு டெசிமீட்டர் கணத்துல பிரிச்சா 0.5 மூல் டெசிமீட்டர் -3 வரும் அதான் ரெண்டாவது விடையில இருந்துச்சு ஆகவே 2017ஆம் ஆண்டு 22வது MCQ வந்து வரப்போற விட உங்களுக்கு ரெண்டாவது விடையா இருந்துச்சு எத்தனை விடையா இருக்க போகுது ரெண்டாவது விடா சரி நம்ம அடுத்த பார்க்க போகிற கேள்வி என்னன்னா 2018ஆம் ஆண்டு வந்த 3வது MCQ அதாவது அடுத்த வருஷம் வந்து கேள்வி என்னன்னா சரி இந்த கேள்வி கிடக்கு பின்வருவனவற்றுள் ஏகவினக்கலவை யாது தந்த விடையை பார்ப்போம் முதலாவது கோதுமை மா சகநீர் ரெண்டாவது எதைல் ஆல்கஹால் சகநீர் மூணாவது தேங்காய் எண்ணெய் சகநீர் நாலாவது களிமண் சகநீர் ஃபர்ஸ்ட் கலவை நடுவே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கலவை நடுவே கலவைன்னு யாரை சொல்றேன்டா இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கூறுகளை கொண்ட ஒரு பதார்த்தம் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கூறுகளை கொண்ட ஒரு பதார்த்தத்தை சொல்லுவாங்க என்னண்டு கலவை சொல்ற கலவை கலவை நடுவில் கலவைண்டா இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பதார்த்தங்களை கொண்ட ஒரு கூரை சொல்லுவாங்க என்னண்டு கலவைன்னு சொல்ற இந்த கலவையை எத்தனை வகையை பிரிச்சலுண்டா கலவை பிரதானமாக ரெண்டு வகைப்படும் ரெண்டு கலவையை ரெண்டா பிரிச்சலும் கலவை வந்து ரெண்டா பிரிச்சலும் அதுல ஒரு வகை என்னண்டா ஏகவின கலவை அடுத்த வகை என்னண்டா பல்லின கலவை கலவை ரெண்டு வகைப்படும் அதுல ஒரு வகை வந்து ஏகவின கலவை இன்னொரு வகை என்ன பல்லின கலவை ஏகவின கலவைண்டா சும்மா ஒரு உதாரணம் பார்ப்போம் ஏகவின கலவைக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் ஒரு பாத்திரம் ஒன்று எடுக்கிறேன் அங்கே எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கேன் இதுக்குள்ள நான் என்ன செய்யணும் தெரியுமா நீரையும் போட்டு அதோட சேர்த்து சீனியையும் போட்டு கலக்குறேன் அதோட சீனி அல்லது உப்பை போட்டு கலக்கிறேன் கலக்கி முடிஞ்சு எல்லா சீனியும் கரைஞ்சிட்டு பிறகு இந்த பாத்திரத்தை உங்கள்கிட்ட தந்து இதுல சீனியை வேறையா தண்ணியை வேறையா காட்டேலுமா காட்டேலா ஏன் காட்டேலா ஏன்னா சீனியும் தண்ணியும் ஒரே மாதிரி தங்கி பார்த்தீங்கன்னா கரைஞ்சதுக்கு பிறகு சீனியும் தண்ணி எப்படி நம்மளுக்கு ஒரே மாதிரி தங்கி இப்படி ஒரு கலவையில ரெண்டு கூறுகளும் ஒரே மாதிரி இருந்து அதை நம்மளால வேறு பிரித்து அறிய இயலாம இருந்துச்சுண்டா அந்த கலவைக்கு பேர் சொல்லுவாங்க என்ன கலவை ஏகவின கலவை கலவையின் எல்லா கூறுகளும் பகுதிகளும் ஒரே மாதிரி காணப்பட்டு அதை நம்மளுக்கு ஒன்றுல இருந்து ஒன்று வேறு பிரித்து அறிய இயலாம இருந்தா என்ன கலவைன்னு சொல்றது
ஏகவின கலவை. கலவை ஏகவின கலவை. அப்போ பல்லின கலவையில் யாரு சொல்றா கலவையில கூறுகளை ஒன்னுல இருந்து ஒன்று என்ன செய்யணும் வேறு பிரித்து அறிய முடியும். என்ன செய்ய முடியும் அறிய முடியும். உதாரணமா பார்ப்போமே, இப்படி ஒரு பாத்திரம் ஒன்று எடுப்போம். இந்த பாத்திரத்துக்குள்ள என்ன செய்யணும் தெரியுமா? இந்த பாத்திரத்துக்குள்ள களிமண்ணையும் நீரையும் போடுறேன். களிமண்ணையும் நீரையும் போடுறேன்னு வைப்போம். நீரையும் களிமண்ணையும் கரைக்கணும். உங்களுக்கு தெரியும் களிமண் எல்லாம் என்ன செய்ய போகுது அடியில வைத்து படிய போகுது. களிமண் அடியில வைத்து என்ன செய்ய போகுது படிய போகுது. தண்ணி என்ன செய்யும் மேல மிதந்துட்டு. தண்ணி என்ன செஞ்சிட்ட போது மேல மிதந்துட்டு. அப்ப களிமண் வேறையா தண்ணி வேறையா விளங்காதா விளங்கும். இப்படி வித்தியாசமாக விளங்குகின்ற பார்க்கும்போது ஒன்னுல இருந்து ஒன்று வேறு பிரித்து அறிய ஏழுமா இருந்தா அந்த கலவை என்ன கலவையா இருக்கும் பல்லின கலவை. கலவை பல்லின கலவை. அப்ப கலவை விளங்கணும் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பதார்த்தங்களை கொண்ட ஒரு பதார்த்தம் தானே சொல்ற கலவை. கலவை எத்தனை வாய்ப்படும் ரெண்டு வாய்ப்படும். ஒன்று ஏகவின கலவை பல்லின கலவை. ஏகவின கலவைன்னு சொல்றது இரண்டு பதார்த்தங்களையும் அதாவது உள்ளுக்கு கலவைக்குள்ள இருக்கிற பதார்த்தங்களை ஒன்னுல இருந்து ஒன்று வேறு பிரித்து அறிய இயலாம இருந்தா எல்லா பகுதிகளும் ஒரே மாதிரி இருந்தா அவங்க என்ன கலவைன்னு சொல்லுவாங்க ஏகவின கலவை. கலவையில இருக்கிற பதார்த்தங்களை ஒன்னுல இருந்து ஒன்று வேறு பிரித்து அறிய இயலுமா இருந்தா அது என்ன கலவை பல்லின கலவை. கலவை பல்லின கலவை. இப்போ விடையை பார்ப்போம். கேட்ட கேள்வி வந்து ஏகவின கலவை. என்ன கேட்டாங்க ஏகவின கலவை. கோதுமை மா சக நீரா. கோதுமை மாவின் தண்ணியை கலந்துட்டோம்டா கோதுமை மா என்ன செய்ய போகுது அடியில வைத்து படிய போகுது. தண்ணி வேற மேல மிதக்கும். ஆகவே கோதுமை மாவின் நீரை நம்ம ஒன்னுல இருந்து ஒன்று வேறு பிரித்து அறியல் மாதிரி அல்லவா அறிய இயலும். அப்ப அறிய இயலும் என்ன கலவை இருப்பாங்க அவங்க பல்லின கலவை. என்ன கலவை அவங்க பல்லின கலவை. அப்ப இதுக்குள்ள வர விடைக்கு வருமா விடைக்கு இது என்ன செய்யாது வராது. ரெண்டாவது விடையை பார்ப்போம். எதாயில் அல்கோஹால் சக நீர். சாராயத்தின் தண்ணியை கலந்தோட வித்தியாசம் விளங்குமா வித்தியாசம் விளங்காது. எல்லா பதார்த்தமும் ஒரே மாதிரி இருக்குமா இருக்காதா இருக்கும். ஆக இது விடைக்கு வருமா வராதா வரலாம். மூணாவது விடையை பார்ப்போம். தேங்காய் எண்ணெயும் நீரும். நீருக்கு மேல தேங்காய் எண்ணெய் மிதக்குமா மிதக்காதா மிதக்கும். அவன் வித்தியாசம் விளங்குமா விளங்காதா விளங்கும். அவன் வித்தியாசம் விளங்காது என்ன கலவை பல்லின கலவை. இது விடைக்கு வருமா விடைக்கு வராது. நாலாவது விட களிமண் நீர். களிமண்ணையும் நீரையும் கலந்தோம்டா களிமண் வேறையா விளங்கும் நீர் வேறையா விளங்கும். ஆக இது விடைக்கு வருமா விடைக்கு வராது. ஆகவே 2018ஆம் ஆண்டு 3வது எம்சிக்கு எத்தனாவது வரும்டா 2வது விட வரும். இதுல கேட்டது கலவை பற்றி அறிவுரிச்சு தான் இந்த கேள்வி கேட்டிச்சாங்க. சரி, கலவையில பாடத்துல வந்து அடுத்த வரிசை கேள்வி 2018 பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது 2019. 2019ஆம் ஆண்டு 14வது எம்சிக்கு ஒன்று வந்துருச்சு. இதே எம்சிக்கு மாடல்ல இதுக்கு புறவு வர வருஷத்திலே கேள்வி வந்தாங்க. கேள்வி வர வச்சாங்க செஞ்சாங்க அவங்க. சரிதானே சரி. அப்போ 2019ஆம் ஆண்டு 14வது எம்சிக்கு மாடல்லையே கேள்வி உங்களுக்கு நீங்க நிறைய மாடல் பேப்பரையும் பார்த்துப்பீங்க. பாஸ் பேப்பர் இதே மாடல்ல வர கேள்வி என்ன செய்யும் இதுக்கு புறம் நம்ம பார்ப்போம். சரிதானே சரி. கேள்வி என்னண்டா ஒரு மூல் டெசிமீட்டர் -3 செறிவுள்ள 500 சென்டிமீட்டர் கனம் குளுக்கோஸ் கரைசலை தயாரிப்பதற்கு தேவையான குளுக்கோஸின் திணிவு யாது? என்னவா ஒரு மூல் டெசிமீட்டர் -3 செறிவா. ஆகவே செறிவு குறிச்செடுப்போம். செறிவுன்றது சி. செறிவு சொல்றாங்க ஒரு மூல் டெசிமீட்டர் -3 எவ்வளவு கனவளவு சொல்றாங்கடா 500 சென்டிமீட்டர் கனமா. ஆகவே கனவளவு சொல்றாங்க 500 சென்டிமீட்டர் கனமா. இவ்வளவு கனவளவுடைய குளுக்கோஸ் கரைசலை தயாரிப்பதற்கு தேவையான குளுக்கோஸின் திணிவு யாது? இப்படி ஒரு திணிவை கேட்டாங்கடா செறிவு கனவளவெல்லாம் தந்து திணிவை கேட்டாங்கன்னா 2 சமன்பாடு தான் பயன்படுத்தணும். அதுல முதலாவது சமன்பாடு என்னண்டா செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு. செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு. அடுத்தது மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. இதோடய முடிஞ்சது. திரும்ப செறிவை தந்து கனவளவை தந்து அதுக்குள்ள இருக்கிற பதார்த்தங்களோட திணிவை கேட்குறாங்கண்டா 2 சமன்பாடு யூஸ் பண்ணா சரி. முதலாவது சமன்பாடு செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு. 2வது சமன்பாடு மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. சரி, இப்போ எப்படி செய்யறது ஆகும். செறிவு சொல்லிக்காக எத்திரண்டா ஒரு மோல் டெசிமீட்டர் -3. ஆகவே செறிவு கீழே நான் போடுறேன் ஒரு மோல் டெசிமீட்டர் -3 போட்டாச்சு. சமன் இதுல மூல் தெரியுமா மூல் தெரியாவே மூல் அப்படின்னா வச்சுக்கிறேன் என்னண்டு மூல் தெரியுமா தந்தடக்க மூல் இல்லை. ஆகவே என்னண்டு வச்சுக்கிடுவோம். கனவுல தெரியுமா கனவுல தெரியும் எத்தனை 500 சென்டிமீட்டர் கணம். 500 சென்டிமீட்டர் கணம் என்னத்துல வச்சுண்டா சென்டிமீட்டர் கணத்துல வச்சு கனவளவு என்னத்துக்கு மாத்தணும்டா டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்தணும். அப்பதான் டெசிமீட்டர் கணமும் டெசிமீட்டர் -3 என்ன செய்யப்படும் வெட்டுப்படும். எப்படி மாத்துற சென்டிமீட்டர் கணத்தை வந்து டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்தணும்டா. டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்தணும்டா 1000ஆல பிரிச்சா சரி. 1000ஆல பிரிச்சோம். எப்படி பிரிக்கிற 500 சென்டிமீட்டர் கணத்தை
1000ஆல பிரிச்சோம்டா டெசிமீட்டர் கணத்துக்கு மாறும். இப்போ எப்படி வெட்டுற 2 0 2 0 வெட்டலாம். 5 கீழ் 10 5 கீழ் 10 என்ன அர்த்தம் 0.5 டெசிமீட்டர் கணம் 0.5 டெசிமீட்டர் கணம். இப்போ என்ன செய்வோம் தெரியுமா கனவளவு பதிலாக 0.5 டெசிமீட்டர் கணத்தை போடுவோம். இப்போ மூல் காண்ட எண் சமன் இது என்ன செய்யப்படும் எனக்கு பெருக்கப்படும் 1 தர 0.5 0.5 தான் இந்த மூல் அப்படி தான் எனக்கு மூல். இப்போ சொல்லுங்க எனக்கு இது டெசிமீட்டர் -3 இது டெசிமீட்டர் கணம் ஆமா இல்லையா? அப்ப இது சக மூல் இது சக மூல் வெட்டுப்படாதா ரெண்டும் வெட்டுப்பட்டு பேத்திருங்க. ஆக வர வேண்டாம் என் சமன் 0.5 மூல். ஆனா இதானே கேள்வி இல்ல குளுக்கோஸ்ல திணிவு இருக்கிறாங்க. அப்ப திணிவு கேட்டா அடுத்த சமன்பாட்டுக்கு பாயணும். இங்க ஏற்கனவே என்ன நம்மளோட நோக்கம்டா இங்க மூல்காண்டே தான் நம்மளோட நோக்கம். என்ன காண்ட நோக்கம் மூல்காண்டு. இங்க மூலக்கண்டு அந்த மூலை நீங்க அங்கே கொண்டு இது பிரதிட்டீங்கடா நேரடி விடு அப்ப ரெண்டு சமன்பாடு யூஸ் பண்ணீங்க. செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு என் சமன் அதாவது மூல் சமன் தரப்பட திணிவின் கீழ் மூலர் திணிவு. செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு சமன்பாடை போட்டு மூல கண்டுபிடிங்க. மூல கண்டுபிடிக்காத என்ன செய்யுங்க அங்கே கொண்டு வைத்து பிரதிடுங்க. எப்படி பிரதிட அப்புறம் என் கண்டுட்டோம் ஏற்கனவே 0.5 மூல் 0.5 மூல். தரப்பட்ட திணிவு தான் கேள்வி. குளுக்கோஸில் திணிவு தானே கேட்குறாங்க. அப்போ திணிவு கேட்ட தரப்பட்ட திணிவு தான் கேள்வி. மூலர் திணிவு எப்படி காட்டண்டா ஒரு மூலக்கூறுற சார் மூலக்கூட்டு திணிவு எதுக்கு சமனாக்கும் மூலர் திணிவுக்கு சமனாக்கும். அப்போ 180டா மூலர் திணிவு போடக்குள்ள என்னவே போடிங்கடா கிராம் மூல் -1 சேர்த்து போடணும். இதான் அழகு மூலர் திணிவு அழகு கிராம் மூல் -1 சேர்த்துட்டீங்கன்னா சரி. ஆகவே மூல் தெரியும் 0.5 மூல் ஸ்மால் எம் தான் என்ன கேள்வி தரப்பட்ட திணிவு தானே என்ன கேள்வி அதுதான் கேட்குறாங்க. அடுத்து வந்து மூலர் திணிவு சரிக்காங்க 180 கிராம் மூல் -1. இப்போ நம்ம ஸ்மால் எம் காணணும்டா 0.5 மூலும் யாரும் பெருக்கப்பட போகுது 180 கிராம் மூல் -1 பெருக்கப்பட போகும். இப்போ சொல்லுங்க எனக்கு மூளையும் மூல் -1 வெட்டணும். மூளையும் மூல் -1 வெட்டணும். வெட்டுனா எனக்கு வரப்புற திணிவு எப்படி வரும்டா 0.5 அர்த்தம் அரையால 180 பெருக்கத்துல வர போகுது 90 கிராம். எத்தனை கிராம் 90 கிராம். ஆகவே 90 கிராம் விடரிச்சான்னு பார்த்தா 2வது விடரிச்சாங்க. ஆகவே 2019ஆம் ஆண்டு கலவையில் வந்த 14வது எம்சிக்கு என்ன விட வரப்போகுது 90 கிராம். இந்த கிராம் வரப்போகுது 90 கிராம். இதோட இந்த கேள்வி முடியுதா? சரி 2019ஆம் ஆண்டு கேள்வி செஞ்சாச்சு. இப்போ செய்ய போகிறது 2020ஆம் ஆண்டு கேள்வி. 2020ஆம் ஆண்டில் கலவையின் பாடத்தில் எத்தனாவது எம்சிக்கு வந்துருக்கீங்களா கிட்டத்தட்ட 26வது எம்சிக்கு. எத்தனாவது எம்சிக்கு 26. 26வது எம்சிக்கு மிக லேசான ஒரு எம்சிக்கு ஒன்று போட்டிருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னுக்கு உப்பளம் பார்த்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் உப்பளம் பார்த்தோம். கேள்வி பாருங்க உப்பளத்தில் கடல் நீரிலிருந்து உப்பை பிரித்தெடுத்தல் நடைபெறும் போது சோடியம் குளோரைட்டுடன் வீழ்படிவாகும் சேர்வை சோடியம் குளோரைட்டோட வீழ்படிவாறு சேர்வையா. உங்களுக்கு தெரியும் உப்பளத்துல 3 பாத்தி அமைச்சோம். பாத்தி 1 இதுக்கு முன்னாடி பார்த்ததுமே பாத்தி 1ல என்ன உப்பு வீழ்படிவானுச்சு கல்சியம் கார்பனேட் சரிதானே. சரி 2வது பாத்தி அமைச்சோம். பாத்தி எத்தனை 2. பாத்தி 2ல யார் வீழ்படிவானார் கல்சியம் சல்பேட். நேரடியாக பார்த்தாச்சு இதுக்கு முன்னுக்கோ நான் அப்போ அந்த பாடம் படிக்கக்குள்ளே சொன்னேன் அந்த கேள்வி பார்க்கக்குள்ளே சொன்னேன். திரும்ப இதே கேள்வி என்ன செய்யும் திரும்ப வரும் உப்பளத்தில். அப்போ லேசாக பார்த்துட்டு போகணும்னு பார்த்தோம். முன்னுக்கு தியரி செயல்பட்டு தானே. சரி அப்போ பாத்தி 1ல வந்து கல்சியம் கார்பனேட் படியும். பாத்தி 2ல வந்து கல்சியம் சல்ஃபேட் படியும். பாத்தி 3ல வந்து யார் படிவாங்கன்னு பார்த்தோம்டா பாத்தி 3ல 3 உப்பு படியும். அதில் ஒன்று வந்து யாருண்டா மக்னீசியம் குளோரைட் மக்னீசியம் சல்ஃபைட் சோடியம் குளோரைட் இப்போ அவங்க கேட்டது சோடியம் குளோரைட்டுடன் வீழ்படிவாகும் சேர்வை. சோடியம் குளோரைட் வீழ்படிவார எத்தனை பாத்தியில 3வது பாத்தி. அப்போ 3வது பாத்தியில யார் இவரோட சேர்ந்து வீழ்படிவாருண்டா ஒன்று மக்னீசியம் சல்ஃபேட் வீழ்படிவாகும் இல்லாட்டி மக்னீசியம் குளோரைட் வீழ்படிவாகும். இப்போ செக் பண்ண உங்களுடைய சோடியம் இது வருமா முதல்ல வருமா முதல்ல என்ன செய்யாது வராது இவிட வராது சரியா. சோடியம் சல்ஃபேட் வருமா வராது. அடுத்து மக்னீசியம் குளோரைட் வருமா மக்னீசியம் குளோரைட் வருமா வராதா வரும். சோடியம் குளோரைட் வீழ்படிவார் அதே பாத்தியில தான் பாத்தி 3ல யார் வீழ்படிவாகிறார் மக்னீசியம் குளோரைட்டும் வீழ்படிவாகிறார். அந்த விட வருமா வராதா வரலாம் சரிதானே. அப்போ அந்த விட தான் வரப்போகுது. அடுத்து 3வது பாருங்க கல்சியம் கார்பனேட் எத்தனை பாத்தியில 1வது பாத்தியில அது இந்த வருமா வராது. அடுத்து பாருங்க 4வது கல்சியம் சல்பேட் எத்தனை பாத்தியில பாத்தி 2ல ஆக இதோட வருமா வராது. இது வந்து விடைக்கே வராது. இது வந்து கல்சியம் கார்பனேட் 1வது பாத்தியில படியும். கல்சியம் சல்பேட் வந்து 2வது பாத்தியில படியும். கல்சியம் சல்பேட் வந்து 2வது பாத்தியில படியும். ஆகவே 2020ஆம் ஆண்டு 26வது எம்சிக்கு கூட எத்தனாவது மக்னீசியம் குளோரைட்டான 2வது விடனா. சரி இவ்வளவுதான் அந்த கேள்வியா. சரி இப்போ 2020ஆம் ஆண்டு கேள்வி முடிஞ்சு அடுத்த கேள்வி வந்து 2021ஆம் ஆண்டு வந்துருச்சு. அடுத்த வருஷம் 11வது எம்சி
MCQ 11வது MCQ 2021ஆம் ஆண்டு வந்த 11வது MCQவும் 2019வது செஞ்ச 19ஆம் ஆண்டு செஞ்ச கேள்வியும் ஒரே கேள்வி. இதுக்கு முன்னாடி பேப்பர் எல்லாமே கேள்வி செய்ய சொல்லியிருந்தேன். இதே பேப்பர் மாடல்ல இதுக்கு போறோம் பேப்பர் என்ன செஞ்சாங்க எடுத்து வச்சாங்க. 2021ஆம் ஆண்டு 11வது MCQ மாதிரி தான் 2019ஆம் ஆண்டு செஞ்ச MCQ. சரிதானே? கேள்வி வாசனையும் பாருங்க. சரி, செறிவு 1 மோல் டெசிமீட்டர் -3 கொண்ட சோடியம் குளோரைட் கரைசலின் 100 சென்டிமீட்டர் கணத்தில் அடங்கும் சோடியம் குளோரைட்டின் திணிவு யாது? என்னவா? செறிவு 1 மோல் டெசிமீட்டர் -3 கொண்ட சோடியம் குளோரைட் கரைசலின் 100 சென்டிமீட்டர் கணத்தில் அடங்கும் சோடியம் குளோரைட்டின் என்ன கேக்குறாங்க? திணிவு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? திணிவு. உங்களுக்கு தெரியும் ரெண்டு சமன்பாடு தான். என்ன வரலாம்? செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு போட்டாச்சு தானே. அங்க அடுத்த சமன்பாடு என்ன? மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. சரிதானே? சரி, இப்ப செஞ்சு வருவோம். செறிவு தந்து கிடக்கிறது எத்தனைடா? 1 மோல் டெசிமீட்டர் -3. ஆகவே செறிவுக்கு பதிலாக நான் என்ன போட போறேன்? 1 மோல் டெசிமீட்டர் -3 சமன் என்ன தெரியுமா? என்ன கண்டு அங்க என்ன செய்ய பண்ணணுமோ பிரதியிடணும். ஆகவே என்ன அப்படி வரிச்சது என்னன்னு செய்யட்டு அப்படி வரிச்சது. கீழே கனவளவு தெரியும் நம்மளுக்கு 100 சென்டிமீட்டர் கணமா. உங்களுக்கு தெரியும் சென்டிமீட்டர் கணத்தை டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்தணும்டா. திரும்பவும் சொல்றேன், சென்டிமீட்டர் கணத்தை டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்தணும்டா. சென்டிமீட்டர் கணத்தை டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்தணும்டா. 1000ஆல பிரிச்சணும். எதை பிரிச்சணும்? 1000ஆல. இப்போ தந்தது நம்மளுக்கு 100 சென்டிமீட்டர் கணம். அது 1000ஆல பிரிச்சோம்டா. டெசிமீட்டருக்கு மாறுமா மாறாதா? மாறும். எப்படி மாற போகுது? 2 0 பெற்று ஒன்னிங்கில் 12 அர்த்தம் 0.1 டெசிமீட்டர் கணம். 0.1 டெசிமீட்டர் கணம். ஆகவே கனவளவு எத்தனைடா? 0.1 டெசிமீட்டர் கணம். என்ன செய்யும் தெரியுமா? என்ன காண்றா? 1 மோல் டெசிமீட்டர் -3யும் 0.1 டெசிமீட்டர் கணம் என்ன செய்யப்படும்? பெருக்கப்படும். டெசிமீட்டர் கணத்தை டெசிமீட்டர் -3யும் பெற்றணும். இது சக இது சைவம் இருக்குன்னா 1ஆல 0.1 பெருக்கிறதுல பாயிண்ட் சமன் 0.1 மூல். 0.1 மூல். மூல் கண்டாச்சு. இப்போ அந்த கண்ட மூலை கொண்டு வைத்து அங்கே பிரதிடுவோம். எப்படி பிரதிடுற? எண்ணுக்கு பதிலாக 0.1 மூல். ஸ்மால் எம் தான் நம்மளுக்கு என்ன கேள்வி. எப்படி எல்லாம் கண்டுபிடிக்க எப்படின்னா இதை கூட்டணும். இதுக்கு முன்னாடி 2019 கூட்டி தந்திருந்தாங்க. செஞ்சிருந்தாங்க, கூட்டி தந்திருந்தாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இதை கூட்டி எடுக்கணும். சோடியம் 23. சோடியம் வந்து 23. சோடியம் வந்து 23 சக குளோரின் 35.5. குளோரின் எத்தனையா? 35.5. கூட்டினீங்கண்டா 58.5 வரும். இதனால போது 58.5. ஆக எப்படி எல்லாம் பதிலாக 58.5 மூலத்தின் அழகண்ணா கிராம் மோல் -1. கிராம் மோல் -1. அப்ப ஸ்மால் எம் கண்டுபிடிச்சோம்டா 0.1 மூலம் 58.5 கிராம் மூல் -1 என்ன செய்யப்பட போய் பெருக்கப்படும். என்ன செய்யப்படும்? பெருக்கப்படும். ஆகவே மூளையும் மூல் -1 பெட்டினா இன்னைக்கு விண்ணத்தில் வரப்போகுது கிராம்ல வரப்போகுது. 0.1 இல்லை 1ஆல 58.5 பெருக்குனீங்கண்டா 1 தசம் இங்கே தள்ளி வரும். ஆக விட இன்னைக்கு வரப்போகுது 5.85. 5.85 கிராம் வரப்போகுது. 5.85 கிராம் விடையிலேஜ் பார்த்தோம்டா எத்தனாவது விடையிலேஜ்? 5.85 கிராம் 3வது விடையிலேஜ். எத்தனாவது விடையிலேஜ் போகுது? 3வது விடை. ஆகவே 2021ஆம் ஆண்டு வந்த 11வது MCQ எத்தனாவது வரப்போகுது? 3வது விடை. இதே மாதிரி ஒரு மாடல் கேள்வி, அதாவது இதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட் கேள்வி 2019ஆம் ஆண்டு வந்துச்சு. 2019ஆம் ஆண்டு வந்த கேள்வியும் 2021ஆம் ஆண்டு வந்த கேள்வியும் ஒரே டைப்பான கேள்வி, ஒரே ஐடியாவை பிரயோகிக்கிற கேள்வி. அவ்வளவுதான் இந்த கேள்விக்கு விட. சரிதானே? சரி, 2021ஆம் ஆண்டு கேள்வி செஞ்சாகி அடுத்த கேள்வி வந்து 2022ஆம் ஆண்டு கேள்வி. 2022ஆம் ஆண்டு கேள்வியும் 2019ஆம் ஆண்டு செஞ்ச அதே டைப்பான கேள்வி, அல்லது 2021ஆம் ஆண்டு செஞ்ச அதே டைப்பான கேள்வி தான் 2022ஆம் ஆண்டு செஞ்ச கேள்வி. இவங்களுக்கு வந்து அதே ஐடியாவுக்குள்ளலாம் சுற்றி சுற்றி என்ன செய்யும்? கேள்வி எடுக்கணும். பாடத்தை விட்டு வெளியே போகணுமா? போகிறது கஷ்டமா? அப்போ அதே டைப்பான கேள்வி தான் திரும்ப திரும்ப எடுத்திருக்காங்க. 2019 எடுத்தாங்க, 2021 எடுத்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் 2021 பிறகு வந்து அடுத்த வருஷ கேள்வியும் அதே மாதிரி டைப்பான கேள்வி. அதே மாதிரி டைப்பான கேள்வி. எப்படி கேள்வின்னு பார்ப்போம். 0.1 மூல் டெசிமீட்டர் -3 குளுக்கோஸ் கரைசலில் இருந்து 1 டெசிமீட்டர் கணத்தை தயாரிப்பதற்கு தேவையான குளுக்கோஸின் திணிவு யாது? திணிவு கேட்குறாங்களா? கேட்குறாங்க. அப்ப திணிவு கிடைத்த சமன்பாடு 2 சமன்பாடு. செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு. செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு. 2ஆம் சமன்பாடு மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. சரி, இப்போ பார்ப்போம். 0.1 மூல் டெசிமீட்டர் -3 செறிவு வச்சிருக்காங்க. ஆகவே செறிவு பதிலாக போட போறேன் 0.1 மூல் டெசிமீட்டர் -3.
சரி இவ போட்டாச்சு. இப்போ மூல் தெரியுமா எனக்கு மூளை காணணும். மூளை கண்டு அங்கே இது பிரதிட்டேன்டா எனக்கு ஸ்மால் எம் பெரும் மலங்கதா திணிவு காணல் காணல் இதே டைப் ஆனது இதோட 3ஆம் வருஷம் செய்யும் சரிதானே. சரி கனவளவு வந்து பார்த்தோம்டா கனவளவு சரி கணக்கு 1 டெசிமீட்டர் கணத்தை தான் தயாரிக்க போறாங்களா. இங்க சென்டிமீட்டர் கணக்கு தந்தாங்களா இல்ல. 2019ஆம் ஆண்டு வந்த கேள்வி 2021ஆம் ஆண்டு வந்த கேள்வி சென்டிமீட்டர் கணத்து தந்து டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்த சொன்னாங்க. ஆனா 2022ஆம் ஆண்டு வந்த கேள்வி சென்டிமீட்டர் கணம் தராம நேரடியாக சொல்றாங்க டெசிமீட்டர் கணமே வந்துட்டாங்க. 1 டெசிமீட்டர் கணம் தயாரிக்க போறாங்களாம். ஆகவே கனவளவு என்ன 1 டெசிமீட்டர் கணம். இப்போ சொல்லுங்க டெசிமீட்டர் கணம் டெசிமீட்டர் மைனஸ் தினேசி வர எனக்கு வெட்டுப்படும். அப்போ 1 0.1 பெருக்கணும் எனக்கு எத்தனை வரப்போ n சமன் 0.1 மூல் 0.1 மூல். சரி இதை கூட என்ன செய்யணும் தெரியுமா. அப்போ அடுத்த சமன்பாடு என்ன செய்ய போறேன் பிரதியிட போறேன். அப்போ எண்ணுக்கு பதில் என்ன போட போறேன் 0.1 மூல் 0.1 மூல். ஸ்மால் எம் தான் எனக்கு கேள்வி. கேபிட்டல் எம் யாருண்டா மூலதிணிவு. மூலதிணிவுண்டா இதை நம்ம என்ன செய்யணும் கூட்டி எடுக்கணும். ஒரு பதார்த்தத்தில் சார் மூல கூட்டு திணிவு மூலதிணிவு சமன் அடிக்குமா இருக்காதா இருக்கு. அப்போ இதை நான் கூட்டி எடுக்கணும். எப்படி கூட்டுறோம் C6H12O6 இது என்னது குளுக்கோஸ். குளுக்கோஸை கூட்டுறதுக்காக வேண்டி அதில் சாரணி இருந்துச்சாங்க. கார்பன் ஒரு கார்பனத்தில் 12 எத்தனை கார்பன் ஆச்சு 6 கார்பன். ஆகவே 6 தர 12 6 தர 12 சக என்னது சக. ஒரு ஹைட்ரஜன் எத்தனை 1 இங்க எத்தனை ஹைட்ரஜன் 12 ஆகவே 12 தர 1 12 தர 1 சக. ஒரு ஆக்சிஜன் 16 எத்தனை ஆக்சிஜன் 6 அப்ப 6 தர 16 6 தர 16 மொத்தமா கூட்டி எடுத்தீங்கன்னா எத்தனை வரும்டா 180 வரும். வரப்போது 180. இது வந்து தெரியாதாக்கள் இப்படி சின்னதா போட்டு கூட்டுங்க. தெரிஞ்சாக்கள் நேரடி எத்தனை போட்டு போடும் 180 போட்டு போடும். நிறைய கேள்வி செஞ்சு அனுபவப்பட்டாங்க என்ன செய்வாங்க தெரியுமா. அவங்களுக்கு வேலை குளுக்கோஸை கண்டா 180 யூரியாவை கண்டா 60 நீரை கண்டா 18 கார்பன் டை ஆக்சைடை கண்டா 44 கேள்வி செய்ய என்ன செய்யும் அதில் சார் மூல கூட்டத்தினே பழவும் பழவும். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் கூட்ட தெரியாதவர்கள் இப்படி போட்டு கூட்டுங்க. கூட்டத்தில் வரப்போகுது மொத்தமாக கூட்டி எடுத்தா 180 வரும். ஆகவே மூலத்தினிவு தெரியுமா எனக்கு 180 கூட என்ன செய்யணும் அழகு போடக்கின்றேன் கிராம் மூல் -1 கிராம் மூல் -1. இப்போ ஸ்மால் எம்மா காணணும்டா 0.1 மூலும் யாரும் பெருக்கப்படுவாங்க இவ்வளோ பெருக்கப்படுவாங்க 180 கிராம் மூல் -1 பெருக்கப்படும். இப்போ என்ன செய்யப்படும் தெரியுமா மூளையும் மூல் -1 வெட்டணும்டா எம் சமன் 0.1 180 பெருக்கினீங்கடா இதுக்கு ஒரு 0 இங்கே ஒரு 0 வெட்டுப்படுதுன்னு வரப்போம் 18 கிராம். அதே டைம் 2022 2019 2021 இந்த 3 வருஷம் வந்த கேள்வியும் அதே டைப்பான கேள்வி அதே ஐடியா விஷயம் இதே கேள்வி தான் திரும்ப என்ன செய்ய போறாங்க சுத்த போறாங்க சரிதானே. சரி அப்போ 18 கிராம் பார்வை எத்தனாவது இலக்கிண்டா 3வது விடைக்கு. ஆகவே 2022ஆம் ஆண்டு வந்து 31வது எம்சிக்கு எத்தனாவது வரப்போகுது 3வது விட வரப்போகுது. 3வது விட வரப்போகுதா.